எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசும். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக நீண்ட நாட்களாக பேசப்பட்டது. சமீபத்தில் நடந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆன்லைன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பங்கெடுத்திருக்காரு. அந்த இடத்துல செங்கோட்டையனிடம் பேசாமல் புறக்கணிச்சதாக சொல்றாங்க. அதுக்கு பிறகு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமண விழாவில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இவர்களுடைய சந்திப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. எதை நோக்கி போகுது? அதிமுக மீண்டும் ஒரு விரிசலை நோக்கி போகுது. அது பிளவாகுமா ஆகாதாங்கிறது வரும் காலம்தான் முடிவு பண்ணும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி வெற்றி பெற முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அவர் ஆதரவாளர்களை வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தலில் 19 எடுத்தோம், இந்த பாராளுமன்ற தேர்தலில் 20 எடுத்தோம், 1% ஜாஸ்தி எடுத்துட்டோன்னு ஒரு கட்டுக்கதையை. உண்மைதான், ஃபேக்ட் தான். டேட்டா சப்போர்ட் ஸ்கீம் நான் மறுக்கல. டேட்டா படி கேபி முனுசாமி சொல்கிறது சரி. ஆனால் உண்மை நிலைமை கேபி முனுசாமி வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கேபி முனுசாமிக்கு மிக நன்றாகவே தெரியும். அதே மாதிரி டேட்டா படி எடப்பாடி சொல்கிறதும் சரிதான். ஆனால் உண்மை நிலைமை அது இல்லை. 33% இருந்த அதிமுக 20% போயிட்டு, நீங்கள் தமிழ்நாட்டை ஒரு நாடாக பார்க்க முடியாது. அது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலம். இது 57 காமராஜ் இருந்த காலம் மாதிரி, 62 காமராஜ் இருந்த காலம் மாதிரி வட தமிழகத்தில் ஒரு கட்சி மாற்று, மேற்க ஒரு கட்சி மாற்று, தெற்க ஒரு கட்சி மாற்று, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்துக்குள்ள இருக்குது. அந்த வகையில் ஓபிஎஸ் போனதில் 13% வாக்குகள் அவுட். தெற்க ரொம்ப மோசமாக போயிட்டு முக்குலத்தூர் எதிராக போயிட்டான். நாடார்களை நாங்களே களத்தில் இறங்கி எதிராக மாற்றிட்டோம். அதே போல் மேற்க ஓபிஎஸ் போனதில் நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிராக போயிட்டாங்க. அண்ணாமலை செல்வாக்கில் வெள்ளாள கவுண்டரை அடிச்சிட்டு வடக்க நல்லா இருக்கிறார். வடக்க நான் வன்னியர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிருப்தி இருந்தாலும் கூட வன்னியர்கள் ஆதரவில் வடக்க நல்லா இருக்கிறார். ஸோ வடக்க உள்ள 10.5 வச்சு வன்னியர் கட்சியாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் போன்ற வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜ குல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இது போன்ற எண்ணற்ற சிறிய எண்ணிக்கை சமூகங்களுக்கு இவங்க ரெட்டலையை பார்த்து மயங்கி ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க தெருவில் இறங்கி போராட மாட்டாங்கன்னு உண்மைக்கும் நேர்மைக்கும் புறம்பாக சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய அநீதி இழைத்ததின் விளைவாக ஒரு சமூகத்துக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே தனி ஒதுக்கீடு கொடுத்ததன் விளைவாக வன்னியர்கள் அவரை காப்பாற்றி விட்டாங்க. அதில் தான் அவர் தாக்கு பிடிச்சு நிற்கிறாரு. அதை தாண்டி தெற்க நாடார் தேவர் கைவிட்டுட்டாங்க, நான் வெள்ளாள கவுண்டர் கைவிட்டாங்க. நான் வன்னியர்களும் இப்போ அவர் மேலே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாப்புல. ஆக ஓபிஎஸ் நீக்கப்பட்டதின் விளைவு 13% வாக்குகள் அவுட்டு. இப்போ 20% வாக்குகள் தான் இருக்குது. இந்த 20% வாக்கில் செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணி 2 கட்சி ஆனால் 8% போய் 12% ஆயிரும். ஸோ இந்த பெரிய ஆபத்து அதிமுகவுக்கு இருக்கு. இதே ஆபத்தை நான் சொன்னேன். தோத்த கட்சியில் பிளவு வந்தால் பிளவுபட்ட 2 ஃபேக்ஷனையும் சேர்ந்தாலும் ஒரிஜினல் ஓட்டோட குறைவாக வரும்னு சொன்னேன். வெற்றி பெற்ற கட்சியில் பிளவு வந்தால் பிளவுபட்ட 2 ஃபேக்ஷனையும் சேர்த்தா ஒரிஜினல் ஓட்டோட அதிகம் வரும். இது அதிமுக பிளவு, இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவு 33ஓட ரொம்ப குறைவாக வரும்னு சொன்னேன். இப்போ 20 + 1 21 போயிட்டு 12% வாக்கு காலி. எடப்பாடிக்கு 13% வாக்கு காலி. இப்போ செங்கோட்டையன் பிரச்சனை ஒரு பிளவாக மாறிச்சுன்னா எடப்பாடி கிட்ட 10-12% வாக்கு கூட நிற்காது. அப்போ 10-12% வாக்கு கூட நிற்காத ஒருத்தர் கூட யார் கூட்டணிக்கு வருவா? யார் வருவா? இதில் வேலுமணி அப்படி ஒரு பொதுக்கிளி வேஷம் போட்டு ஒரு அரசியலை பண்றாரு. எடப்பாடிக்கு ஆதரவாட்டே நின்றுட்டு எடப்பாடிக்கு கடும் எதிர்ப்பு இருக்குது. நாடார் எதிர்ப்பு, முக்குலத்தோர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு, நான் வன்னியர் எதிர்ப்பு. பாருங்க, டாக்டர் ராமதாஸுக்கு பயந்து அந்த அளவுக்கு 2வது இடம் சேலத்தில் ராமதாஸ் டெபாசிட் இழக்க செய்து, விழுப்புரத்தில் டெபாசிட் இழக்க செய்து, ஏன் எங்கண்ணா ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவுமே ராமதாஸுக்கு முன்னாடி டெபாசிட் இழந்த சிதம்பரத்தில் இவர் ராமதாஸ் கூட்டணியை ஜெயலலிதாவோட ஒரு ஸ்டெப்பு மேலே இப்போ இந்த ரஜினிகாந்தும் சேர்ந்து டெபாசிட் இழந்ததெல்லாம் இந்த விஜய்க்கு ஆதரவாக இந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் சில கோடிகளை வச்சுக்கிட்டு எது ஓட்டு எப்படி ஓட்டுன்னு தெரியாமல் களத்துக்குள்ளே பொய் தகவல்களை பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் மண்டையில் ஒரு அடி கொடுக்க தான் ஜெயலலிதாவும் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்தும் சேர்ந்து தடா பெரியசாமி ஆதரித்து டெபாசிட் இழந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு 10.5 கொடுத்தனால வன்னியர்களின் நம்பிக்கைக்குரிய தலைவராட்டு டாக்டர் ராமதாஸ் கேண்டிடேட்டை டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு 2024 நான் சொன்னேன். ஆனால் அதே எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில்
வன்னிய கவுண்டர்களை நம்பி களத்தை விட்டு பீச்சு அடிச்சு ஓடுனதுல, பயந்து போய் ஓடுனதுல நான் வன்னியர்களோட நம்பிக்கையை அவர் இழந்துட்டாரு. முதலியார்கள் நம்பிக்கை இழந்துட்டாரு. செங்குந்தர்கள் நம்பிக்கை இழந்துட்டாரு. பறையர்கள் நம்பிக்கை இழந்துட்டாரு. உடையார்கள் நம்பிக்கை இழந்துட்டாரு. 36% வாக்கு வச்சிருக்க ஒரு தலைவர் வந்து களத்தை விட்டு ராமதாஸுக்கு பயந்து ஓடலாமான்னு கேட்கறாங்க. அப்படியே கேட்கறாங்க அவங்க. நான் கிராஸ் செக்ஷன்ல எங்க 2009ல இந்த சம்பவங்கள திரட்டி தானே பாமகவை நம்ம தோற்கடிச்சோம். அது சொல்லிட்டு தான் தோற்கடிச்சோம். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நரி நேருக்கு நேர் சண்டை போடாதுங்கிறது ஒரு குஜராத் பழமொழி. அதுக்கு தக்கன நாம ஜூனியர் உடன் போன்ற பத்திரிகைகள்ல எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்த இடத்துல ராமதாஸ, பிற ஜாதிகள பறையர், அகமுடையார், உடையார், செங்குந்தர் இவங்களெல்லாம் திரட்டி தோற்கடிப்போம்னு சொல்லி தான் நம்ம தோற்கடிச்சோம். இப்போ இந்த சமூகங்கள் மத்தியில எடப்பாடியெல்லாம் ஒரு தலைவரா? சீமானாவது பரவால்ல. நிமிர்ந்து நிற்கிறாரு. "உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறைய தானே அடிக்க சொன்னேன்னு" கேட்கிறாரு. காஸ்ட் சர்டிஃபிகேட் தமிழ் மன்னன்னு கேட்கிறான்னு கேட்கிறாரு. களத்துல வந்து நிற்கிறாருன்னு சொல்றான். அப்போ இதுலயும் எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஈரோடு கிழக்குல நிக்க சொன்னாரு செங்கோட்டையன். கட்சின்னா நிக்கணும், நம்ம பெல்ட்ல நிக்கணும், கொங்கு பெல்ட்ல நிக்கணும். கொங்கு பெல்ட்லயே நம்ம நிக்கலன்னா நம்ம பலகீனப்பட்டுருவோம்னாரு. செங்கோட்டையனுக்கு வந்து பரவலா ஒரு ஆதரவு வலயம் இருக்கு. அவர் வந்து தொண்டர்களின் சுமைதாங்கியா இருந்தாரு. ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியா ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராட்ட அவர் இருந்தாரு. கண்ணப்பன் வெர்சஸ் சசிகலா போன பிறகு செங்கோட்டையன் வெர்சஸ் சசிகலா தான் இருந்தது. பட் அவரு பார்ட்டி லாயலிஸ்ட். நானே வந்து அண்ணே சசிகலாவுக்கு எதிரா என் ஃபைட்ட தொடங்கும்போது பல ஆயுதங்கள எடுத்து நம்ம வீசுவோம். இப்பவும் எடப்பாடிக்கு எதிராகட்டும் எத்தனை ஆயுதங்கள வீசுறோம். விஜய் கூட ஒரு ஆயுதமா பார்க்கலான்னா, விஜய்கிட்ட உள்ள கொஞ்சம் விலை போகக்கூடிய சந்தையில விலை போகக்கூடிய வியாபாரிங்க வந்து எடப்பாடிக்கு அ பேரோல்ல இருக்காங்க. எடப்பாடிக்கு கைக்கூலிங்களா இருக்காங்க. அதுதான் விஜய்ட்ட இப்ப பிரச்சனை. ஓகே. நம்ம அ யார எதிர்த்தாலும் எல்லா ஆயுதங்களையும் வீசுவோம் இல்லையா? அப்ப செங்கோட்டை அண்ணன்கிட்ட வந்து போய் சசிகலாவுக்கு எதிரா பண்ணும்போது, அவர் சொல்ல வக்கீல், கட்சிக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. அ அம்மா தலைவர் வளர்த்த கட்சி. என்னால அந்த கட்சி உடைஞ்சுங்கிற பேர் வரல. வர வேண்டான்னு அவர் சொன்னாரு. நடராஜன் பெரிய ஸ்மார்ட் லீடர். அவர் ரொம்ப கில்லாடியான ஒரு ஆளு தான். நம்ம எதிர்த்தாலும் எதிர்த்து பலமானவங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் நடராஜனை பற்றி நம்ம எதிர்த்தோம். அப்போ அவரு வந்து செங்கோட்டையனால அந்த கட்சி உடைஞ்சிரும்னு செங்கோட்டையனுக்கு அமைச்சர் பதவி, செங்கோட்டையனுக்கு கட்சி பதவி எல்லாம் கொடுத்து செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணாரு. செங்கோட்டையன் சாதாரணமானவர் அல்ல. சசிகலா அ தாக்கு பிடிக்கணும்னா செங்கோட்டையனை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும்னு அன்னைக்கே செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையன் பவர் பாலிடிக்ஸ்ல பெரிய ஆளுன்னு முடிவெடுத்தாப்புல. நாம செங்கோட்டையன் நம்பி ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில மோடியை நம்பி ஃபைட் பண்ணோம், ஜெயித்தோம். அது வேற விஷயம். இப்பவும் மோடியை நம்பி தான் நாம எடப்பாடியை ஃபைட் பண்றோம். மோடி 2024ல தான் பிரதமர் வேட்பாளரா நிக்கும்போது 330 சீட்டு வரும். 3வது முறையும் மோடி பிரதமரா வருவாருன்னு சொன்னவரு, ரெட்டலைய வாங்கிக்கிட்டு கால வாரிட்டு போயிட்டாரு. மோடி எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாரு. அது ஷுவர். அதுக்கு எதிரா சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாலும் சரி, வேற யாரும் அப்படி சொல்லல. சும்மா சந்திச்சதால சொல்லுவாங்க. அவர் ஒண்ணும் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு இருக்கக்கூடியவர் அல்ல. அது சும்மா வதந்தி தான். யார் சொன்னாலும் மோடி அந்த இடத்துக்குள்ள அ ஒத்துக்க மாட்டாரு. 2026 மோடிக்கு ரொம்ப ஒண்ணும் முக்கியம் இல்ல. 29 தான் முக்கியம். அப்போ 26ல தன்னை 24ல தன்கிட்ட விளையாட்டு காட்டின எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் படிச்சு குடுக்கிறதா மோடிக்கு நோக்கமா இருக்க முடியும். அதுக்கு தான் அண்ணாமலை ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அதே வேளையில எடப்பாடி எதிர்க்கிறதுக்காக அதிமுகவை எதிர்த்தரக்கூடாது. 20% வாக்கு பலத்தோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்த்தரக்கூடாதுங்கிறது தான் அண்ணாமலைக்கு மோடி ஸ்டைல் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன். எடப்பாடியை அடிச்சிட வேண்டியதுதான். அது எடப்பாடியும் அதிமுகவையும் பிரிச்சு அடிக்கணும். எடப்பாடி வேற, அதிமுக வேறன்னு பிரிச்சு அடிக்கணும். இதுதான் டெல்லிக்கு ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள தனக்கு துரோகம் பண்ண, தனக்கு மக்களவை தேர்தல் காலகட்டத்தில குரூஷியல் டைம்ல தனக்கு எதிரா போன எடப்பாடி பழனிசாமிய சட்டமன்ற தேர்தல்ல சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. வேற அதிமுகல இன்னொருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணா யாரா இருக்குன்னு சொல்லும்போது தான் கோவை செழியனுக்கு எதிரா மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு ஆதரவா நின்னவரும், மூப்பனார் நாடார்கள் ஆதரவுல எதிர்க்கட்சி தலைவர் ஆக வேண்டிய இடத்துல கொங்கு மண்டலத்தில் உள்ள கொங்கு வேளாளர் அருந்ததியர்கள் மக்கள் ஆதரவுல ஜெயலலிதாவை எதிர்க்கட்சி தலைவராட்டு ஆக்குனவருமான செங்கோட்டையன் அவர்கள் வந்து சரியான ஆளுங்கிறது எல்லோரோட பார்வையுமா இருக்குது. இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மறைச்சிக்கிட்டு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு தன் படத்தை போட்டு எடப்பாடி இது வரும்போது ஈர்ப்பு சக்தியும் இல்ல, தோல்வி வளையத்திலும் கட்சியை கொண்டு போயிருக்கிறாரு. வளவங்குடி இடைத்தேர்தலில் 4வது இடம் ரெட்டல, அதிமுக ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில 4வது இடம் ரெட்டல, கன்னியாகுமரி மக்களவையில் 4வது இடம் ரெட்டல, நாம் தமிழர் கீழே 3 இடத்துக்குள்ள போயிட்டு அமைப்பு பலம் இல்லாத சீமானோட நாம் தமிழர் கீழே 3 இடத்துக்குள்ள அதிமுக போயிட்டு, அதுவும் ஈரோடு கிழக்குல கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணணும். கண்டெஸ்ட் பண்ணலன்னா நாம் தமிழருக்கு அது ஒரு பூஸ்ட் ஆகும். அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப் அடிக்கும், கட்சி அடிக்கும். கட்சின்னு இருந்தா கண்டெஸ்ட் பண்ணணும்னு செங்கோட்டையன் சொல்லியும் கண்டெஸ்ட் பண்ணாத போது
செங்கோட்டையன். இனிமேல் எடப்பாடியை வச்சு நம்ம என்ன இந்த கட்சியில இருக்க போகுது? நம்ம கட்சி ஒற்றுமைக்காக அன்னைக்கு கட்சியை உடைக்காண்டான்னு வக்கீல் போன்றவங்கலாம் வந்து சொல்லி நம்ம நின்ன நம்ம, இன்னைக்கு இந்த கட்சியை எப்படி காப்பாத்த முடியும்? கட்சி அமைப்பே பல இடங்கள்ல மோசமா இருக்குது. பல பகுதிகள்ல கட்சி அமைப்பே பலகீனமா இருக்கு. அமைப்ப பலப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. அதே வேளையில கட்சியை கைப்பற்றதுக்கும், கிராப் பண்ணதுக்கும் கிராப்பர் எடப்பாடி இஸ் த கிராப்பர். கிராப் பண்ணதுக்கும், அபகரிக்கிறதுக்குமாக உள்ள வேலை தான் நடந்துட்டு இருக்குது. தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லா வேலையும் நடக்குங்கும்போது, செங்கோட்டையன் வந்து அந்த இடத்துக்குள்ள தன்னோட போர்க்குரல உயர்த்துறாரு. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. கட்சியை கைப்பற்றி, கட்சிய வருங்கால சந்ததியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி எண்ணத்துல திட்டம் இருக்கலாம். எனக்கு அதுல ஒண்ணும் ஆதாரம் இல்ல. ஆதாரம் இல்லாம முதன் பழனிசாமி தம்பிய நம்ம சொல்லக்கூடாது. அவர் தொழில்ல தான் கவனம் செலுத்துறா சொல்றாங்க. பட் தேவையில்லாம வாய்க்கொழுப்பு, ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு தம்பி. சரி, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம காட்ட வேண்டியத காட்டுவோம். அது வேற விஷயம். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வி தலைவரா இருக்கிறாரு. அவர நம்பி வெற்றி பெற முடியாது. விக்கிரவாண்டியும், ஈரோடு கிழக்கையும் கோட்டை விட்டுட்டு போனதுல, அதிலேயே வாக்கு சதவீதம் அடிபடுது. இப்படியே இவர் தலைமையில போனா அதிமுக கதி அதோ கதி தான். அதிமுகவை காப்பாத்த முடியாதுங்கிற எண்ண ஓட்டம் செங்கோட்டையனுக்கு தெளிவா இருக்குது. இதுல நம்ம இன்னொன்னு சொல்லணும். செங்கோட்டையும் சசிகலாவும் சேர்ந்து ஒரு கட்டத்துக்குள்ள செங்கோட்டையனை சசிகலா ப்ரொமோட் பண்ணிருவாங்களோன்னு எடப்பாடி அச்சப்பட்டதுனால தான் இரட்டை தலைமை 50-50ங்கிறதுக்கு போனார். 50-50ன்னு அவர் ஓபிஎஸ்க்கு போனது. ஓபிஎஸ் முயற்சியில போகல. செங்கோட்டை சசிகலா கம்பைன் பண்ணி நடந்துருமோங்கிற அச்சத்துல தான் போனாங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து களத்துக்குள்ள வாராரு. எடப்பாடி வந்து எந்த கட்டத்திலும் நம்பகத்தன்மையற்றவர். நாளைக்கு எடப்பாடி ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டாலே, அவர் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு, சுனில் கனகூலு, தென் சவுக்கு சங்கர் பேசினாரே, தென் சசிகாந்த் செந்தில் போன்றவங்க மூலமா வேணுகோபால் டெல்லி காங்கிரஸுக்குள்ள ஆஃபர் பண்ணுவாரு. ஏன் செல்வத் பிறந்தகை போன்றவங்க கூட அதுக்கு பயன்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டாரு. ஸோ அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மையற்ற அரசியல்வாதியா தான் மோடியோட கண்கள்ல தெரிகிறாரு. அவர் பலப்படுறதோ, அவர் நாளைக்கு காங்கிரஸுக்கு 20 சீட்டை 29ல ஆஃபர் பண்றதோ மோடிக்கு எந்த வகையிலும் நன்மை பயக்காது. அவரோட கேரக்டர் இடியோசின்கிரசி என்னங்கிறது 24லே தெரிஞ்சு போச்சு. நாம தான் சொன்னோம். ரெட்டலை கொடுக்காதீங்க, மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், அவர்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறத நாம தான் வெளிப்படையாகவே சொன்னோம். பட் அவரு அமித்ஷாவுக்கே வேப்பில அடிச்சவரு அந்த வேலைய காட்டிட்டு போயிட்டாரு அவரு. இப்போ அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டா இருக்கிறது டெல்லி பாஜக. குறிப்பா அண்ணாமலைய அங்க பாஜக மாநில தலைவரா போட்டது தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்னு வெள்ளாள கவுண்டரை வச்சு வெள்ளாள கவுண்டரை பலகீனப்படுத்தணும், கட்சியை வளர்க்கணும். அதனால தான் வெள்ளாள கவுண்டரை குளோரிஃபை பண்ணி எல்லாம் மோடி பேசினார் அண்ணாமலைய குளோரிஃபை பண்றதுக்காக. அதே மாதிரி அங்க முருகன் அருந்ததியர் அந்த பெல்ட்டுக்குள்ள இருந்து பாஜக ஃபைட் பண்றாங்க. ஸோ அந்த பெல்ட்டுக்குள்ள அதிமுக அடிச்சுட்டா சுத்தமா அடிச்சிடலாங்கிறது தான் நோக்கம். அதுல இன்னைக்கு செங்கோட்டையன் ரிவோல்ட்டுங்கிறது செங்கோட்டையன் பாஜகவுக்கு உறுதியா இருப்பாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா எடப்பாடி மாதிரி காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு தலைவரா இருக்க மாட்டாருன்னு செங்கோட்டையனை பாஜக மேலிடமும் கணக்கு போடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ள கட்சிக்குள்ளே உள்குழப்பம் இருக்கும்போது எப்படி எடப்பாடி பழனிசாமியால கூட்டணி அமைச்சுவிட முடியும்? அதனால அவர் சர்வ குழப்பத்துல திமுக தான் போட்டியாளர், வேற யாருமே எதிரி இல்லைங்கிறாரு. ஏன் 2024 அது தெரியலையா? அப்படி நீங்க சொன்னா போதுமா? மற்றவங்க அப்படி வந்துருவாங்களா? சீமானே சொல்லிட்டாரு. நீங்க ஒன்றிணைங்க மகிழ்ச்சி தான். ஆனா நான் தனிச்சு தான் நிப்பேன்னு சொன்னா, அவரு எடப்பாடிய பலகீனப்படுத்தி தான் 8% வந்திருக்காரு. எடப்பாடியோட நான் பெனிஃபிஷரி காஸ்ட்ட கையில எடுத்து தான் 8% வந்திருக்கிறாரு. பறையர்களுக்கு அதிமுகல லாபம் இல்ல. அகமுடையார்களுக்கு அதிமுகல லாபம் இல்ல. உடையார்களுக்கு லாபம் இல்ல. செங்குந்தருக்கு லாபம் இல்ல. இப்படி அதிமுகவுல லாபமற்ற, அதுவும் அநீதி இழைக்கப்பட்ட வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்கள தன்வசப்படுத்தி தான் சீமான் வந்து 8% வந்திருக்கிறாரு. இவரு சொல்லக்கூடிய திமுக எதிர்ப்புங்கிறதுக்கெல்லாம் மயங்கதுக்கு தயார் இல்ல. நீங்க களத்த விட்டு விக்கிரவாண்டியிலயும், ஈரோடு கிழக்குலயும் ஓடுனதிலே அங்கங்க 2 பகுதியிலயும் வந்து கணிசமான வாக்கு வந்து உங்கள விட்டு சீமான் லீடர்ஷிப் தான்னு வரும்னு நான் தனிச்சு நிக்கிறேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக எல்லாத்தையுமே அடிச்சு அவரோட அரசியல பண்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து அன்னைக்கு விஜயகாந்த், ஜெயலலிதா அம்மையார்ட்ட இறங்கி வந்தாருன்னா, ஜெயலலிதா அம்மையாருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்குள்ள வித்தியாசம் ஒரு 5% தான். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஸ்டாலினுக்குள்ள வித்தியாசம் 24% தான். ரொம்ப ஹை நம்பர். அதே வேளையில என்டிஏக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குள்ள வித்தியாசம் ஒரு 5% தான். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜயகாந்த், ஜெயலலிதா அம்மையார பார்த்த மாரி சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமிய பார்க்கல. இன்னும் பலகீனப்படுத்த முடியுங்கிற ஒரு சூழல்ல தான் சீமான் வந்து எடப்பாடி பழனிசாமிய பார்க்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தியற்ற பலகீனமான தலைவர். ஈரோடு கிழக்குல சீமான் வந்து 1% இருந்தாரு.
அப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி 30% இருந்தார். ம். 1% சீமான் வந்து 6.3% போனார். காசு கொடுக்காம, ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காம போனார். இது செங்கோட்டையன் ஆதரவு, மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள அதிமுக பிரமுகர்கள், கூட்டணி கட்சி பலம் எல்லாம் சேர்ந்து 30% இருந்து ரூ. 1000, ரூ. 2000 ஓட்டுக்கு குடுத்து எடப்பாடி பழனிசாமி 5% இழந்துட்டாரு. அப்ப மீண்டும் அந்த மாரி இழக்க நேரிடுங்கிறனால தான் செங்கோட்டையனுக்கு கருத்தையும் கூறி, கருத்தையும் மறுத்து, ஆற்றல் அசோக்குமார் 23% தான் எடுத்தாருன்னு சொல்லும்போது, மணி பேக் அவர் ஜெயிப்பாருன்னு இங்க எத்தன பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், ஒரு சீட்டு கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க மாட்டாருன்னு. அரசியல் விமர்சக நண்பர்களே, மணி பேக். என்னா சொன்னீங்க? பணம் இருந்தா ஜெயித்திரலாமா? அவர் 23% ஓட்டு தான் ஈரோடு கிழக்குல எடுத்தாரு. அவரும் 8.3% எடுத்த சீமான் கேண்டிடேட்டும், எடப்பாடி கேண்டிடேட்டும் மோதுனா, ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஒரு 6% இழப்பாரு. அப்ப 23 வந்து அது 17ஆ போயிரும். ஈர்ப்பு சக்தியும், பிரச்சார வலிமையும் உள்ள, லீடர்ஷிப் குவாலிட்டியும் உள்ள, போல்டா நிற்கக்கூடிய சீமான் ஒரு 6% உயர்ந்தா கூட, ஈரோடுக்குள்ளே சீமான் 14, எடப்பாடி பழனிசாமி 17ன்னு ஆயிப்போகும். சீமானுக்கும் தேமுதிக, முபாரக்கு, கிருஷ்ணசாமி கூட்டணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் வித்தியாசம் பெருசில்லைன்னு ஆயிப்போகும். இதுக்கு தான் செங்கோட்டையன் வற்புறுத்தியும் ஓடிட்டாரு. அப்போ ரவீந்திரசாமி போன்றவங்களுக்கு தெரியாதா? உண்மையிலே களத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியாதா? சுத்த வீரானா சீமான் களத்துக்குள்ள நிக்கிறவன் பெரியவன். எடப்பாடி பழனிசாமி ஓடி போனதுல நான்வெளாள கவுண்டர்களே அவர என்னையா இவரு ஓடி போயிட்டாருன்னு நக்கலு நையான்னு அடிக்க மாட்டாங்களா? அதுதான் அவருக்கு சொந்த சமூகமே வந்து விட்டுட்டு போயிருக்க கூடாது, ஓடி போயிருக்க கூடாது. செங்கோட்டையன் சொன்னா தான் சரி. களத்துக்குள்ள நின்னுக்கணுங்கிறத இன்னைக்கும் அவங்க சொல்றாங்க. ஸோ செங்கோட்டையனுக்கு பார்வையில இவர் தோல்வியில போயிட்டு இருக்கிறாரு. தேவையில்லாம அபகரிக்கும் எண்ணத்துல ஓபிஎஸ்ஸ நீக்கிட்டாரு. ஓபிஎஸ்ஸ நீக்கினதுல 13% அடி. அது பிறகு விக்கிரவாண்டியிலயும், ஈரோடு கிழக்குல நிக்காததுல இவரு லீடர்ஷிப்பே அடி. அதுவும் ஒரு 20%ங்கிறதும் அதுவும் ஒரு 4, 5% காலி ஆயிடும். அப்ப இவர நம்பி எப்படி இந்த கட்சிய கொண்டு போக, யார் கூட்டணிக்கு வருவா, என்ன வருவாங்கிறது செங்கோட்டையனோட மூவ். அந்த மூவ் பலம் பெறும்போது தான், ஏதோ இவரு பின்னாடி திமுக பிடிக்காதவங்கலாம் வந்து குவிஞ்சுற மாரி, புலிக்கு பயந்தவன்லாம் என் மேல வந்து படுங்கிற மாரி பலன் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விஜய் கூட உங்ககிட்ட வரல. பலன் நிரூபிக்காத ஏட்டு சுரக்கா விஜய் கூட உங்ககிட்ட வரல இதுவரை. அவரு நான் தனிச்சு போறேன், ஆட்சிய பிடிப்போம்ன்னு சொல்றாரு. பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. தப்பில்ல. அது முயற்சி பண்றது யாருக்குமே தப்பில்ல. ஏன்னா, ஒருத்தர் கையில வராத ஓட்ட யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது பொருந்தா கூட்டணியா தான் போகும். ஜானகி சிவாஜி மாரி தான் போகும். அவரு 40% எடுப்பேன்னு போறது கூட நம்ம வாழ்த்துகிறோம். 4% தான் எடுப்பாருங்க நம்ம கணிப்புனாலும், 40 எடுப்பேன்னு அவர் தன்னம்பிக்கையோட போனா, அந்த தன்னம்பிக்கை நம்ம வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறோம். அதுல நமக்கு எந்த தயக்கமோ எதுவும் இல்ல. அப்ப இந்த சூழ்நிலையில டாக்டர் ராமதாஸ் வந்து விக்கிரவாண்டியில களத்த விட்டு ஓடுனவர்கிட்ட 35 சீட்டுக்கு மேல கேட்பாரு. ஒரு கையில 10.5 ஒரு கையில 23 சீட்டுலாம் ராமதாஸ் நிக்க மாட்டாரு. கணேஷ்குமாரே சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தல்ல எங்கள எப்படி ட்ரீட் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களோட வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியுங்கிறாரு. இப்ப கூட சீமான் முதலமைச்சரா டாக்டர் ஐயா ஏத்துக்குவாரு. சீமான முன்னிறுத்தி களங்காணதுக்கும் டாக்டர் ஐயா தயங்க மாட்டாதுன்னு ஒரு செய்தி வந்ததும், அது வைரலா வன்னியர் குழுக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசுறதும், தமிழ் தேசிய தளங்கள்ல பேசுனதும், இன்னைக்கு நிழல் அறிக்கை குடுக்க போன பாமகவினர சரியா ட்ரீட் பண்ணல. ஆனா எத்தன நாள் இப்படி இருந்துக்கிடுவாரு? பாமக இல்லன்னா 3வது போயிடுவாருங்கிறத நான் அடிச்சு நீங்க விக்கிரவாண்டியில நின்னு ஆற்காட்டு வீராசாமிய பயன்படுத்தி ராணிப்பேட்டையில ராமதாஸ 3வது தள்ள மாரி 3வது தள்ளியிருந்தீங்கன்னா, நீங்க தப்பியிருப்பீங்க. ராமதாஸ் பயந்து களத்த விட்டு ஓடுனதிலே உங்க உதயசூரியன் ஓட்டு 23% ரெட்டலைக்கு போயிட்டு. வரலாற்றிலே போயிருக்கா? நம்ம ஏசிரும் அரசியல்வாதிகளுக்கு இது தெரியுமா? இன்னும் பேசிட்டு இருப்பான். உதயசூரு அ ரெட்டல ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டு. மன்னிக்கவும் ரெட்டல ஓட்டு 23% உதயசூரியனுக்கு போயிட்டு. இன்னும் பேசிட்டு இருப்பான். ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு போமாட்டான். அங்க போலரைசேஷன் ஆயிட்டியா? வன்னியர், நான் வன்னியர் போலரைசேஷன் ஆயிட்டியா? பரையர் ஏரியாவுக்குள்ள யாருமே பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. அந்த இடத்துக்குள்ள அதிமுக நின்னு 36% ஓட்டு எடுத்தவங்க ஒரு 6% குறைஞ்சு ஒரு 28, 30 எடுத்தா கூட, ராமதாஸ் வந்து 17 எடுத்தவரு, அவர் ஒரு 14க்கு போனாருன்னா, அ எடப்பாடி அங்க அரசியல் களத்துல நின்றுப்பாரு. நீங்க களத்துக்குள்ள ராமதாஸ கண்டு பயந்து 10.5 விஷயத்துல கருத்து சொல்ல முடியாம தயங்கி ஓடுனது வந்து உங்கள ஈரோடு கிழக்குல காலி பண்ணிடுது. சிபி சண்முகத்துக்கு தெரியும். ராதாகிருஷ்ணன் போன்றவங்களுக்கு தெரியும். அவங்க களத்துல இருந்து வந்தவங்க. இவரும் கள அரசியல்வாதி தான். சேலத்துல அதிக எம்பி சீட்டு அதிக எம்எல்ஏ சீட்டு ஜெயித்து ஜெயலலிதாவுக்கே நாற்காலிய போட்டவரு. நம்ம மாத்தி மறிச்சு பேசுறது கிடையாது. அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும் சொல்றோம். ஆனா களத்துல இருந்து வந்தவரு, அந்த வன்னியர் சக்திக்கு பயந்து களத்த விட்டு ஓடுனதுல பிற சமூகங்கள் வந்து அங்க எடப்பாடின்னா இவ்வளவுதானா? சீமான் போல்டு
ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு போல்டா பேசக்கூடியவருங்கிற இமேஜ் சீமானுக்கு அங்க வருது. அப்ப இதெல்லாம் செங்கோட்டையன் பார்க்கிறாரு. இவர் தலைமையில எந்த கட்சிய காப்பாத்தணும்னு நெனைச்சோமோ, எந்த கட்சிய வாழ வைக்கணும்னு நெனைச்சோமோ, எந்த கட்சி பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்காக சசிகலாவுக்கு எதிரா நம்மள ஃபைட் பண்ணுங்கன்னு ஒரு பெரிய நாடார் டீம் வந்து நம்மள வற்புறுத்தி ஃபைட் பண்ணுங்க, நாங்க இருக்கோம்னு சொன்னபோது கூட, நான் கட்சி என்னால பிளவுபட்டுன்னு வரலாற்றுல அவப்பேர் பெற விரும்பலன்னு கட்சிய காப்பாத்துறதுக்காக சசிகலா அம்மையார், நடராஜன் இவங்களோட கருத்த கேட்டு நின்ன செங்கோட்டையன், இன்னைக்கு வந்து எடப்பாடி தலைமையில கட்சி அதல பாதாளத்துக்கு போகுது, செல்வாக்க இழக்குது, இடைத்தேர்தலில் போட்டி போட முடியாத ஒரு கோழைத்தனமான தலைமைக்கு பேர் வந்துட்டு, தேனியில வந்து கூட்டத்துக்குள்ள பார்த்தா ஈர்ப்பே இல்ல. இந்த மாரிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த கட்சி பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கும்போது, கட்சிய எப்படி காப்பாத்தணுங்கிறதுல செங்கோட்டையன் உள்ள வாராரு. அதே வேளையில எடப்பாடியும் வந்து அவரையும் நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்கு. எப்படி இருக்குதுன்னா, அரசியல் கணக்க கரெக்ட்டா போடணும். அவர் வந்து 2000 அ ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு, அ ஆர்கே நகர் இடைத்தேர்தல சந்திக்கிறார். 26% இரட்டை தலைமையா எடுக்குறாங்க. அதற்கு பிறகு மக்களவைத் தேர்தல்ல இரட்டை தலைமையா அந்த கட்சி வந்து ஒரு 20% 19% எடுக்குறாங்க. அதற்கு பிறகு கிராமப்புற உள்ளாட்சிய நடத்தி கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க. ஏன்னா, நகர்ப்புற உள்ளாட்சின்னா வீக்கன் ஆகும்ன்னு கிராமப்புற உள்ளாட்சிய நடத்தி ஆர்கனைசேஷன் மேன் பார்த்தீங்களா? ஆர்கனைசேஷன் அதுல ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. அதற்கு பிறகு 10.5 எப்பா 10.5 தான் வட தமிழகத்துல உங்களுக்கு பிளஸ் ஆச்சு. நீங்க 8000 ஓட்டு 2019ல கீழ போன எடப்பாடியில நியர்லி 1 லேக் ஓட்டு அதிகம். 10.5க்கான ஓட்டு. ஊர மறைச்சு ஒரு ஜாதிக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாம இடஒதுக்கீட குடுத்துக்கிட்டு, ஏசி ரூம்ல இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இந்த உண்மைய சொல்றதுக்கு அவனுக்கு துணிச்சல் இல்ல, முதுகெலும்பு இல்ல, அல்லது தெரியலையா, கோழையா இருக்கானா? உண்மையா? உண்மைய சொல்றதுக்கு எதுக்கு தயங்கணும்? எங்க அண்ணன் ரஜினிகாந்த் கூட சொல்லுவாரு. ரொம்ப போல்டா பேசுறீங்க ரவீந்திர துரைசாமின்னு. இல்லண்ணே நியாயத்த பேசுறேண்ணே, உண்மைய பேசுறேண்ணே. ஒரு ஜாதிக்கு பயந்து போய் இடஒதுக்கீடு குடுத்தது தப்பு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி கரெக்ட்டா தான் குடுத்திருக்கணும். சி.வி. சண்முகம் சொல்லிட்டாருன்னா, கே.பி. முனிசாமி சொல்லிட்டாருன்னா, அது சரியாயிருமா? அது எப்படி நியாயமாகும்? ஸோ, அதுல வந்து உங்களுக்கு உங்களுக்கு எடப்பாடியில 97,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்தீங்க. இது அதிமுக இல்ல. அதிமுக ஓட்டு இல்ல. 2019ல 8,000 ஓட்டு ராமதாஸ் இருந்து கீழ போன இடத்துல, அதே ராமதாஸ் ஆதரவுல 97,000 ஓட்டு மேல போயிட்டீங்கன்னா, 8,000 கீழங்கிறது 97,000 மேலன்னு சொன்னா, நியர்லி 1 லேக். அது 10.5க்காக கிடைச்சது தான். எனிவே அவர் வந்து 2021ல ஓபிஎஸ் ஆதரவோட 10.5 தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம், அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த முருகன் மாநில தலைவர் பாஜக, இது கற்பர் கூட்டம் வேலை யாத்திரை. இப்ப கற்பர் கூட்டம் வேலை யாத்திரைக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் ஓட்டு வந்துன்னு சொன்னா இங்க கொதிச்சிருவாங்க. அதுக்கும் கொஞ்சம் ஓட்டு வராம இருக்குமா? எது ஆதரவு இருந்தா எதிரும் இருக்கத்தானே செய்யும். 18% கிறிஸ்டின், முஸ்லீம் ஸ்டாலின் கன்சாலிடேட் ஆகுறாங்கன்னா, இதுக்கும் ஒரு 1, 2% வராமலா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அவர் தலைமைக்கு வந்து பாமக, பாஜக எல்லாம் சேர்ந்து அவர் தலைமைக்கு வந்து 40% வாக்கு வந்தது. அதுல 33 அதிமுக ஓட்டு, அது 20 ஆகி விக்கிரவாண்டி நாங்குநேர்ல நிக்க, அதிலே 4, 5 கீழ போய் ஒரு 15% இருக்கிறாரு. அவருக்கும் எப்படியும் வந்து அ ஒரு இப்ப கழிஞ்ச மக்களவைத் தேர்தல்ல 20% வந்திருக்கிறாரு. விக்கிரவாண்டி நாங்குநேர்ல கீழ போன பிறகு, அவருக்கும் வந்து ஒரு கட்சி பிளவுபட்டாலும், ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு கீழ அவர் போக மாட்டாரு. வன்னியர் பேக்கிங் இருக்கும். ஓரளவு வெள்ளாள கவுண்டர் பேக்கிங்கும் இருக்கும். அப்ப அவரையும் தவிர்த்துக்கிட்டு அதிமுக அரசியல் வந்து வாய்ப்பில்ல. அவர முன்னிறுத்தியும் வாய்ப்பில்ல. அவர தவிர்த்துக்கிட்டும் பண்றது சிக்கலா இருக்குது. இதுதான் இடியாப்ப சிக்கல். இதுல தான் வேலுமணி ஒரு பொலிட்டிக்ஸ பண்றாரு. ஓபிஎஸ் என்ன பண்றாருன்னா, கட்சி இணைஞ்சா போதுங்கிறாரு. ஸோ, இந்த சூழ்நிலையில எடப்பாடி வந்து மிகப்பெரிய நெருக்கடியில தான் இருக்கிறாரு. காரணம் 2026 சட்டமன்றம் மோடிக்கு முக்கியம் இல்ல. 29 மக்களவை தான் முக்கியம். நிறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார்.